வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. இன்றைய திருப்பலி வாசகங்கள் மூலம் நம்மை நோக்கி கடவுளின் அருளும் அவரது வாக்குறுதியின் நிறைவேற்றமும் எவ்வளவு உண்மையானதென நினைவூட்டப்படுகிறோம். திருத்தூதர் பணிகள் வாயிலாக நமக்கு சொல்லப்படுவது, இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் தமது வாக்குறுதியை நமக்காக நிறைவேற்றுகிறார். திருப்பாடலில் அவர் கூறுகிறார், நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இதைவிட நமக்கு உறுதியாக்கும் வாக்குறுதிகள் வேறு இல்லை. இன்றைய தூய யோவானின் நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று. இந்த இறை வார்த்தைகள் நம்மை பயமின்றி வாழ அழைக்கின்றது, நம்பிக்கையோடு வாழும் பாதையை காட்டுகிறது. இப்போது இவ்வாசகங்களை தியானிக்க செல்வோம். தாயாகிய மரியாவின் புனித பாதையில் நடந்து நம் இருதயத்திலே இந்த வார்த்தைகள் வீழ வேண்டும் என்று இறைவனை மன்றாடுவோம். முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 26 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறை வாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசனை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல
அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நற்செய்தி வாசகம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு நம்பிக்கையை அளிக்கின்றன. கடவுளின் வாக்குறுதிகள் தவறுவதில்லை. இயேசுவே நம் வழியும் நம் வாழ்வும் என்பது மறுமுறை உறுதியாக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நற்செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் அதை மற்றவர்களோடு பகிருங்கள். நான் வழங்கும் தேவதாயின் மாதா வணக்கம் தொகுப்பையும் மகிழ்வுடன் பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமேன்.